Hey guys, welcome back to the channel. நீங்க ப்ரிவியூல பார்த்த போல ஒரு சூப்பரான AI Inspired Transition நம்ம வந்து Alight Motion ஆப்ல எப்படி கிரியேட் பண்றது, அந்த டிரான்சிஷனை எந்த மாதிரி எடிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றது, சோ அந்த டிரான்சிஷன் கூட எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், சோ எல்லாமே பாத்தீங்கன்னா டீடைலா இந்த வீடியோல சொல்லி தரேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து Alight Motionல ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ நீங்க எந்த ரேஷியோக்கு வேணா நீங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சோ கிரியேட் பண்ணிட்டு நான் செட் பண்ண போலயே வந்து உங்களோட கிளிப்ஸை வந்து ரெடி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. சோ ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கணும். பேசிக்காக நாலு கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 கிளிப்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்றாப்புல கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஜரான முக்கியமான ஸ்டெப்பு வந்து இது தான், ஓகேங்களா? ஸோ இதை செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ப்ரிவியூவில் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரான்சிஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த சர்க்கிளில் மாஸ்க் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வீடியோ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். அது உங்களோட சைஸ் வந்து நீங்கள் எப்படினாலும் வந்து செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நம்ம வந்து அதுக்கு நெக்ஸ்ட் வரலாம், ஓகே? ஸோ இதை வந்து இது போல் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த ரொட்டேஷன்ஸ் வந்து பார்க்கலாம், ஸோ எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த கிளிப்ஸை வந்து தொட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப் கார்னரில் இருக்கிற கிளிப்ஸை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா மூவ் ஆப்ஷனில் அந்த க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதை அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்வைப் ஹியர் டு மூவ் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு காட்டும், ஓகேங்களா? ஸோ இந்த பிவோட் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த பிவோட் பாயிண்ட்டை நீங்கள் எங்கே செட் பண்ணுறீங்க, கரெக்டாக எந்த சென்டரில் எனக்கு ரொட்டேஷன் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ரொட்டேஷன் வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போலே கிடைக்கும். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஒரு ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற டைரெக்ஷனுக்கு வந்து அது ரொட்டேட் ஆகாது. அதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேண்டமாக ரொட்டேஷன் ஆகும். ஸோ அது பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக நல்லாவே இருக்காது. ஸோ என்ன பண்ணிங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இதே போல் சென்டருக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணலாம். ஸோ ரொட்டேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து இதே போல் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகே? 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ்க்கு வந்து கொண்டு போங்க, -90 வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்ல வர்றது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்டை நம்ம வந்து சென்டரில் வச்சதுனால உங்களுக்கு அந்த சென்டர்லேருந்து ரொட்டேஷன் ஆகுது. அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ரொட்டேஷன் ஆகும், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. லைக் சென்டராக இருக்கும், அந்த வீடியோவுக்கு சென்டராக இருக்கும், பட் இந்த ரொட்டேஷன் வந்து சென்டராக இருக்காது, ஓகேங்களா? ஸோ இதே போல் வந்துட்டு ஆங்கிள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கிராஃப் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டிஃபால்ட்டாக இருக்க கிராஃபே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு கிராஃப் இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் காப்பி கூட பண்ணிக்கோங்க. அடுத்த கிளிப்பையும் வந்து சேம் ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். 2 கீ ஃப்ரேம். ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதுக்குமே -90 தான். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் கிளிப். எல்லா கிளிப்ஸ்க்குமே வந்து நீங்கள் இதே இது வந்து கொடுத்துக்கலாம், இதே டைரெக்ஷன். இல்லை எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், பட் இந்த ட்ரான்சிஷனுக்கு வந்து கொஞ்சம் இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் கிளிப் 2 கீ ஃப்ரேம் 90 டிகிரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா கிராஃப்ஸ் கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. ஒரு ரொட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணியாச்சு. நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், நம்ம வந்து ப்ரிவியூவில் பார்த்த போலே ஒரு சூப்பரான ஒரு ரொட்டேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன்னா பார்டர் ஷேடோ போய்க்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கலர் பிளாக் ஃபஸ்ட்டு, சைஸ் வந்து 15 வந்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா கிளிப்ஸ்க்குமே இதை வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஓகே? ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த ட்ரான்சிஷன் வந்து முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த ஒரு சர்க்கிள் மாஸ்க் வந்து எஃபெக்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக இந்த குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணுறது எதுனா நான் வந்து ஜஸ்ட் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம வந்து பண்ணுவோம். பேசிக்காக ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணுறோம், இல்லைனா ஒரு மாஸ்கிங் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இந்த இதில் நம்ம என்ன மாஸ்கிங் பண்ண போகிறோம்னா சர்க்கிள் மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஷேப் வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த மாஸ்கிங் சேம் ப்ராசஸில் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இதில் என்ன பண்ணுறோம்னா ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு
ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம், இல்லைனா ஃபிட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஜஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணுங்கள். டன். சிம்பிளாக வந்து நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அந்த மாதிரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணதை வந்து எதுவும் பண்ணாதீங்க. ஒன் செகண்ட், டூப்ளிகேட் பண்ண கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்கேல் அப் ட்ரான்சிஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் 0, எண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் எனக்கு வேணும். ஸோ இதுக்குமே இந்த கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு சைஸ் வந்து இதே போல் கொஞ்சமாக வந்து கூட்டி வச்சுக்கோங்க. ஓகே, சைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதில் ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணிட்டு இதுக்குமே அந்த பார்டர் அண்ட் ஷேடோ எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போல் ஒரு சூப்பரான ட்ரான்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாகவே மேக் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து மல்டிபிள் கிளிப்ஸில் வந்து பண்ண போகிறோம். கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் நம்ம வந்து ஒரு மாஸ்க் பண்ணி ஏதாவது நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் சொன்னது போல தான், நீங்கள் வந்து சர்க்கிள் வச்சு தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு என்னென்ன ஷேப்லாம் வந்து பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும்னா ஸ்டார் ஷேப் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பாலிகோனல், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த எடிட்டுக்கு எந்த ஷேப் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு ஷேப் வந்து இதே போல் மாஸ்க் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஒரு சாதாரண ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்வான்ஸ்டாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து உங்களோட எடிட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து தெரியும் ஆடியன்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விஎஃப்எக்ஸ் பேக்கும் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ 45K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் பேக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பேக்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரான்ஷன், அதாவது நான் டுட்டோரியல் போட்டு ப்ரீசெட் கொடுக்காமல் இருக்கிற ட்ரான்ஷன்ஸ்லாம் அந்த விஎஃப்எக்ஸ் பேக்கில் வரும். ஸோ அதுக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.